சித்தர் கூட்டத்தில் இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டியவர் மிகப்பெரிய சித்தர். அவருக்கு பெயர் ராமலிங்க வள்ளற் பெருமான். வள்ளலார் என்றும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைக்கு சொந்தக்காரர் என்றும் எல்லோராலும் போற்றப்படுபவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். மிகப்பெரிய சித்தர். 1823 தோன்றி 1874 மறைந்தவர். கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அதே காலத்தில் வடநாட்டிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் பிறந்தது 1823. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்தது 1836. 13 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிறந்தார். இதை நாங்கள் இப்படி சொல்வது உண்டு. மேலே இருந்து ஒரு ஜோதி இறங்கிற்று. இந்தியா வாழ வேண்டும், உலகம் வாழ வேண்டும், எல்லோருக்கும் நல்ல செய்திகளை தர வேண்டும் என்பதற்காக மேலே இருந்து ஒரு ஜோதி இறங்கிற்று. அந்த ஜோதி இரண்டாக பிரிந்தது. ஒன்று வடநாட்டுக்கு போயிற்று, இன்னொன்று தென்னாட்டுக்கு வந்தது. வடநாட்டுக்கு சென்ற ஜோதி கல்கத்தாவிலே கமார்புகூரிலே போய் சேர்ந்தது. சந்திரமணி அம்மையார் வயிற்றில் சேர்ந்தது. அந்த குழந்தையாக அது அவதாரம் செய்தது. அந்த குழந்தைக்கு பெயர் ராமகிருஷ்ணர் என்று வைத்தார்கள். இது 1836. அதுக்கு 13 வருஷம் முன்னால 1823 இன்னொரு ஜோதி மேலே இருந்து வந்தது. நம்ம தென்னாட்டில் மருதூருங்கிற ஊரில் போய் சின்னம்மையார் வயிற்றில் சேர்ந்தது. அது இங்கே குழந்தையா பிறந்தது. இந்த குழந்தைக்கு ராமலிங்கம்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு ராமகிருஷ்ணர்னு பேர் வச்சாங்க. ஏன் தெரியுமோ? தென்னாடு சிவத்துக்கு உரியது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதனால இங்கே பிறந்த குழந்தை ராமலிங்கமாயிற்று. வடநாடு கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் நிறைய மதிப்பு கொடுத்து வழிபடக்கூடிய ஆலயங்களை அமைத்திருக்கக்கூடிய நாடு. அதனால வடக்கு பக்கத்திலே அந்த குழந்தை ராமகிருஷ்ணராக மாறிற்று. இந்த 2 பேரும் செய்த சாதனைகள் உலகம் வியக்கத்தக்க அளவு சிறப்பான சாதனைகள். ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார். அதனால உலகம் பூரா ராமகிருஷ்ண இயக்கம் பரவிவிட்டது. ராமலிங்க வள்ளலாருக்கு அப்படி ஒரு மாணவர் கிடைக்கவில்லை. அதனால ராமலிங்க வள்ளற் பெருமான் ரொம்ப வெளிநாடுகளில் தெரியாதவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வள்ளலார் என்ற சித்தரை பற்றி. இவர் சித்தரா பக்தரா? பக்தருக்குள் ஒரு சித்தர், சித்தருக்குள் ஒரு பக்தர். அது எப்படிங்கிறீங்களா? சித்தர்கள்னா 3 வேலை செய்வாங்க. ஒன்று, இந்த இரும்பை தங்கமாக்குவாங்க, செம்பை தங்கமாக்குவாங்க, களிம்பை மாற்றுவார்கள். இதெல்லாம் அவங்க செய்கிற வேலை. ஒன்று. இந்த 2வது என்ன தெரியுமா? உடம்பை பிரிச்சிருவாங்க. உயிரோடு இருக்கிற பொழுது கையொரு பக்கம், காலொரு பக்கம், தலை ஒரு பக்கம், வயிறொரு பக்கம் பிரித்து தவம் செய்வார்கள். இதுக்கு நவகண்டம்னு பேர். சித்தர்கள் திரும்ப சேர்த்து விடுவாங்க. பிரிக்கவும் தெரியும், சேர்க்கவும் தெரியும். இதுக்கு நவகண்டம்னு பேர். இந்த 3வது என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் சித்தர்கள் உடம்பை தனித்தனியாக 5 பூதங்களாக பிரித்து விடுவார்கள். நம்மெல்லாம் உடம்பை கீழே போடுறோம், அவர்கள் போட மாட்டார்கள், தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. இது 3வது. 4வது, யாராவது கண்ணீர் விட்டு அழுதால் அங்கே போய் காப்பாற்றுவார்கள். துன்பத்தை துடைப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அதுக்காக வைத்தியம் கற்றுக்கொண்டார்கள், மூலிகைகளை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இன்னென்ன மூலிகையை இப்படி பயன்படுத்தினால் இந்தந்த வியாதிகள் போகும் என்று உலக மக்களுக்கு அறிவித்தார்கள், வாழ்ந்தார்கள். இது எல்லாவற்றையும் செய்தவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். ஒரு முறை பேசிட்டு வந்தாராம். அங்கே இருந்த இவ்வளவு செங்கல்ல எடுத்தாராம், மண்ணை எடுத்தாராம், கொஞ்சம் இரும்பு எடுத்தாராம், கையில் வச்சாராம், அப்படி மூடிட்டு திறந்தாராம், தங்கம் ஆயிடுச்சான். சுற்றி இருந்தவங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். தலையை சுற்றி கிணத்துல எரிஞ்சிட்டாராம். இதை கொடுத்து ஒரு ஆசை வந்துட்டா, இந்த பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இந்த 3 நம்மளை வாழ விடாது.
அப்போ இரும்பை தங்கமாக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ரெண்டாவது, ஒரு முறை ஒரு சீடர் இவர் போன வழியில் தொடர்ந்து வந்தார். சாமி ராமலிங்க சாமி ஒரு குகைக்குள்ள போயிட்டார். சீடர் உள்ள போய் எட்டி பார்க்கிறார். தலை வேற, கால் வேற, கை வேற, வயிறு வேற, மார்பு வேற பிரிஞ்சு கிடக்கு. ஐயோ, சாமியை யாரோ வெட்டி விட்டாங்களே. அரண்டு ஓடி வந்து எல்லாருக்கும் சொல்ல, எல்லாரும் இங்கே இருந்து ஓடி போய் பார்த்தா ராமலிங்க வள்ளற் பெருமான் கம்பீரமா நடந்து வாரார் எதிர்த்தாப்புல. இனிமே நான் போற பொழுது, தனியா போற பொழுது என் பின்னால வராதே, உன்னால தாங்க முடியாது. நவகண்டம்னு பேர். இதை சாதித்தவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். மூணாவது, கடைசி காலத்திலே அறைக்குள் நுழைந்தார், திருக்காப்பிட்டு கொண்டார், பின்னாலே திறந்தார்கள், கற்பூர வாசம் வீசிற்று. உடம்பு என்னாச்சு? பிரித்து விட்டுட்டாரு. பிரிக்கவும் தெரியும், சேர்க்கவும் தெரியும். சித்தர்கள் செய்யக்கூடிய செயலை ஒரு பக்தனின் வடிவிலே இருந்து சாதித்தவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். நம்ம இதுவரைக்கும் அவர் வரலாற்றை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த வரலாற்றை முழுக்க பார்க்க இருக்கிறோம். மிகப்பெரிய சித்தராக வாழ்ந்த வள்ளற் பெருமான் நமக்கு பக்கத்தில் இப்போ வாழ்ந்தவர். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால அவர் பிறந்தது 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. சுபானு வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு திரு அவதாரம். அவங்க அம்மா பேரு சின்னம்மையார், அவங்க அப்பா பேரு ராமைய பிள்ளை. இந்த ராமையனுங்கிறது யாரு? மகாவிஷ்ணு, ராமன். சின்னம்மான்னா என்ன அர்த்தம்? சின்னம்மானா மகாலட்சுமின்னு அர்த்தம். பெரியம்மான மூதேவின்னு அர்த்தம். முதல்ல பிறந்தவ மூதேவி, பின்னால பிறந்தவ ஸ்ரீதேவி. அவளுக்கு பெரியம்மைன்னு பேரு, இவளுக்கு சின்னம்மைன்னு பேரு. சின்னம்மைனா மகாலட்சுமி. ராமைய பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் திருமாலுக்கும் திருமகளுக்கும் குழந்தையாய் பிறந்த மாதிரி வள்ளற் பெருமான் தோன்றினார். அதில் ஒரு வேடிக்கை, முதல் 5 தாரத்துக்கு அவங்க அப்பாவுக்கு குழந்தையே கிடையாது. 6ஆம் தாரம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினார். அந்த பொண்ணுக்கு சின்னம்மையார்னு பேர். இந்த 6ஆம் தாரத்து பொண்ணுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தன. சபாபதி பிள்ளை, பரசுராம பிள்ளை, சுந்தரத்தம்மாள், உண்ணாமலை அம்மாள், இதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ராமலிங்கம் வள்ளற் பெருமான் 5ஆவது பிள்ளையாக அவதாரம் பண்ணார். சித்திர நட்சத்திரம் 5ல் கேது. ஜாதகத்தில் 5ல் கேது இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஞானம். பூர்வ புண்ணியமாக ஞானத்தை பெற்று கொண்டு வந்தவர் வள்ளற் பெருமான் அப்படிங்கிறத அந்த ஜாதகம் காட்டிற்று. இந்த பெருமான் குழந்தையா இருக்கிற பொழுதே பல திருவிளையாடல்களை செய்தார். ஒரு முறை 5 மாச குழந்தை இடுப்பில் தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா சின்னம்மையார் சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. நடராஜருக்கு முன்னாலே அம்மாவும் குழந்தையும் நிற்கிறாங்க. இந்த குழந்தை இடுப்பில் இருக்கு. நடராஜருக்கு தீபாராதனை ஆயிற்று. நடராஜாவுக்கு பக்கத்தில் இந்த சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தீபாராதனை ஆயிற்று. இந்த குழந்தை சிரிச்சது. நம்மளும் தான் நடராஜா கோயிலுக்கு போகிறோம், நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்பர் சாமி சொல்றார். நடராஜா நம்ம பார்த்து சிரிக்கிறார். எப்படா வந்தே, நல்லா இருக்கியா, பயணமெல்லாம் சௌக்கியமாக இருந்துச்சா கேட்குறாங்கல்ல, அது மாதிரி நடராஜா சிரிச்சபடி கேட்கிறார்னு திருநாவுக்கரசர் பாடினார். என்று வந்தா எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே, நீ எப்போ வந்தே அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் சிரிக்கிறான். நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கணுமா வேண்டாமா? சிரிக்கணும். நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, சிரிக்கலாமா? சிரிச்சா மற்றவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5 மாச குழந்தை, 5 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, 5 மாச குழந்தை அப்படியே சிரிச்சுது நடராஜாவை பார்த்து. ஏன் தெரியுமா சிரிச்சுது? இந்த சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்கிறாங்க. சிதம்பர ரகசியம்னா என்ன? நான் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் முதல் முறை அந்த கோயிலுக்கு போன பொழுது தீட்சிதர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தேன். சாமி சிதம்பர ரகசியத்தை காட்டுங்கோ.
ஒரு தீபாராதனை காட்டினார். அங்கே ஏதோ தங்கத்தினால ஒரு மாலை மாதிரி பண்ணி சாத்தியிருக்கு. இதுதான் ருத்ராட்ச மாலை மாதிரி தங்க மாலை, இதுதான் சிதம்பர ரகசியம்னார். அதான் தெரியுதே, அப்புறம் என்ன ரகசியம்? அதுதான் ஏன் ரகசியம்னுட்டார். எனக்கு புரியலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வள்ளலாரிடத்திலே ஈடுபாடு கொண்டவர், வள்ளலார் வரலாற்றை மிக தெளிவாக எழுதியவர், வள்ளலாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணியவர், வள்ளலாராகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஊரனடிகள். ஊரனடிகள் ஒரு முறை அதை தெளிவுபடுத்தினார். சிதம்பர ரகசியம்னா என்ன? 5 பூதங்கள். காஞ்சிபுரத்திலே பெருமான் மண்ணாய் இருக்கிறார். அதனாலே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகுதான் சாத்துவாங்க. அது மண்ணுக்கு அடையாளம். திருவானைக்காவல்ல சிவலிங்கம் அப்புலிங்கம், கீழே இருந்து தண்ணீர் ஊறும், அது நீருக்கு அடையாளம். திருவண்ணாமலையிலே காலையில் 4 மணிக்கு போனால் கூட அனலடிக்கும். யாருக்கிட்ட? சிவலிங்க பெருமான்கிட்ட. அது அக்னியினுடைய அம்சம். திருக்காலத்திலே அந்த தீபம், சிவலிங்கத்துக்கு முன்னால் இருக்கிற தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்? சிவலிங்கம் காற்று, அதனால ஆடுது. இப்போ 4 பூதம் ஆச்சா, 5வது பூதம் என்ன? நம்முடைய ஆகாசம். ஆகாசத்தை பார்க்க முடியுமோ? முடியாது. ஆகாசம் போக போக போய்கிட்டே இருக்கும். நடராஜாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற வெளி இருக்க, அந்த வெளிதான் ஆகாசம். அதை பார்க்க முடியாது. அதனால அதை சிதம்பர ரகசியம் என்றார்கள். இதை இந்த குழந்தை உணர்ந்து கொண்டது. மோட்சம்னா என்னங்கிறீங்க? ரொம்ப பேர் நினைக்கிறான் அது எங்கேயோ இருக்கு. அங்கே ஊர்வசி இருப்பா, ரம்பை இருப்பா, திலோத்தமை இருப்பா, அங்கே அந்த யானை இருக்கும். என்ன யானை? ஐராவதம் இருக்கும், உச்சைஸ்வரவசர். ஒன்றும் இருக்காது. ஒளியும் வெளியும் தான் மோட்சம். ஸ்பேஸ் அண்ட் லைட். நான் முன்னையும் சொல்லியிருக்கிறேன். ஒளியும் வெளியும் எங்கே இருக்கோ அதுக்குத்தான் மோட்சம்னு பேர். மனசு நிம்மதியா வெட்ட வெளியிலே ஒளியிலே எல்லாத்தையும் விட்டு விட்டு அமைதியாய் உட்கார்ந்திருக்கும் பாருங்க, அதுக்குத்தான் மோட்சம்னு பேர். இதைத்தான் வள்ளற் பெருமான் எங்கே பார்த்தார்? நடராஜா கிட்ட 5 மாத்தையிலே பார்த்தார். இது பெரிய நிகழ்ச்சி, எல்லோராலும் போற்றத்தக்க நிகழ்ச்சி. அவர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முதல்ல முருக உபாசகராக இருப்பார், கந்தகோட்டத்தில் வழிபாடு. அதுக்கப்புறம் சிவபக்தராக இருப்பார், திருவொற்றியூர் வழிபாடு. அதுக்கப்புறம் நடராஜ பக்தராக மாறுவார், அது தில்லையில் வழிபாடு. கடைசியில் ஜோதியை வழிபட்டு அருட்பெருஞ்சோதி அன்பராவார், அது வடலூரில் செய்யப்பட்ட செய்கை. இந்த வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறியவர் வள்ளற் பெருமான். நிறைய சாதனைகள் செய்தவர் வள்ளற் பெருமான். சென்னையிலே 1825 இருந்து 1858 வரைக்கும் வாழ்ந்தார். வடலூர் பக்கத்தில் கருங்குழின்னு ஒரு ஊர். அங்கே 1858 இருந்து 9 வருஷம் 1867 வரைக்கும் வாழ்ந்தார். வடலூரிலே 1867 இருந்து 1870 வரைக்கும் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார். வடலூருக்கு பக்கத்திலே மேட்டுக்குப்பத்திலே 1870 இருந்து 1874 வரைக்கும் 4 ஆண்டுகள் வாழ்ந்தார். மொத்த வாழ்க்கை 51 ஆண்டுகள். திருவாசகம் தலைப்பு 51. சிவபுராணத்தில் தொடங்கி அச்சோப்பதிகம் முடிய திருவாசக தலைப்பு 51. பழைய காலத்திலே தமிழ் எழுத்துக்கள் அக்ஷரங்கள் 51. மதுரை மீனாட்சி கோயிலே அக்ஷரலிங்கம்னு சொல்லி 51 சிவலிங்கம் இருக்கும். அகர முதல் என ஒரிசை 51 அக்கரமும் என்பது திருப்புகள். கந்தர் அனுபூதி மந்திரம் 51 பாட்டு. வள்ளலார் வாழ்ந்த வாழ்க்கை 51 ஆண்டுகள். நான் இப்படி சிந்திக்கிறது. திருவாசகம் 51 தலைப்பு, வள்ளலார் 51 ஆண்டுகள். ஓ, திருவாசகம் ஒரு மனித வடிவம் எடுத்து நடந்து வந்தால் அது எப்படி இருக்கும்? அது ராமலிங்க வள்ளலார் மாதிரி இருக்கும். மாணிக்க வாசகர் அப்போ பாடின பாட்டை நம்ம ராமலிங்க சுவாமி இப்போ பாடினார். கிட்டத்தட்ட மாணிக்க வாசகர் காலம் 3ஆம் நூற்றாண்டு என்று ஒரு கட்சி உண்டு. 3ஆம் நூற்றாண்டிலே மாணிக்க வாசகர் பாடிய பாடலை 19ஆம் நூற்றாண்டிலே வள்ளற் பெருமான் பாடினார். சான்றோர்கள் சொன்னார்கள், திருவருட்பா என்பது திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு. திருவருட்பா இஸ் தி 19th century எடிஷன் ஆஃப் திருவாசகம்.
திருவருட்பாவையும் படித்து திருவாசகத்தையும் படித்த பெருமக்கள் அப்படி சொன்னார்கள். திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர் நம்முடைய வள்ளற் பெருமான். 1865 சன்மார்க்க சங்கத்தை உண்டாக்குறார். எல்லாரும் சேர்ந்து சேரவாரும் ஜெகத்தீரே என்று தாயுமானவர் சொன்ன மாதிரி சன்மார்க்க சங்கத்தில் இணைந்து சன்மார்க்க வழியில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 1867 சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போடு, முதல்ல சோறு போடு, அப்புறம் கடவுளை பற்றி பேசு. ஜீவானந்தம்னு கம்யூனிஸ்ட்ல ஒரு சிறந்த தலைவர், பெரிய இலக்கியவாதி, கம்பனை எழுத்தெண்ணி படித்தவர், பாரதியாராகவே வாழ்ந்தவர். அப்படி எளிமையான வாழ்க்கை. ஜீவானந்தம் அழகா சொல்லுவார், ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம்பார். சாப்பாடு வேணுமா இல்லையா? எல்லாருக்கும் சோறு போடு. அன்னைக்கு வச்ச அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சத்திய தர்மசாலை அணையாத அடுப்பு. 1867 சாமி அந்த அடுப்பை மூட்டினார். சத்திய ஞான சபை 1872 தொடங்கினார். எல்லாருக்கும் ஞானம் கொடுப்பதற்கு சத்திய ஞான சபை. யாரெல்லாம் புலால் உண்ணாதவர்களோ அவர்கள்தான் சத்திய ஞான சபைக்குள் நுழையலாம். சத்திய ஞான சபை என்பது கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்கச் செய்வது. அதுக்கப்புறம் சித்தி வளாகத்திலே 1870 மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகத்தை அமைத்து தான் சித்தி பெற்றார் வள்ளற் பெருமான். இவர் வாழ்க்கையை எப்படி பார்க்கலாம்? வழிபடு கடவுள் முருகன், வழிபடு குருநாதர் திருஞான சம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம், சித்திக்கும் ஞானத்துக்கும் உரிய நூல் திருமந்திரம். இந்த நாளையும் சேர்த்தா வள்ளலார் வாழ்க்கை. முருகன் தான் அவருக்கு ஆரம்ப காலத்தில் எல்லாம். வழிபடு கடவுள் யாரு? முருகன். நம்ம பின்னாலே அதை பார்க்க போகிறோம். குருநாதர் யாரு? 16,000 பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்த பிள்ளையார். தமிழ் இயக்கத்தை உண்டு செய்த திருஞான சம்பந்த பிள்ளையார் தன்னை ஒரு தமிழன் என்றும் மிகச் சிறப்பாக தமிழ் பாடியவன் என்றும் தமிழ் விரகன் என்றும் அழைத்து கொண்ட திருஞான சம்பந்தர் தான் இவருக்கு குருநாதர். இவருக்கு ரொம்ப பிடித்தமான நூல் திருவாசகம், யோகத்துக்கு பிடித்தமான நூல் திருமந்திரம். 5 மாத குழந்தை இப்படி இருந்தது. 6 மாத குழந்தை அப்போ அவங்க அப்பா காலமாயிட்டார். எல்லாரும் மருதூரில் இருந்து, பிறந்த ஊர் மருதூர், மருதூரில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. அந்த சென்னையில் 38 வீராசாமி பிள்ளை தெரு, 7 கிணறு, சென்னை. இதுதான் அவங்களுடைய முகவரி. அப்பா காலமாகி அம்மாவும் காலமாகி அவங்க அண்ணா சபாபதி பிள்ளை. இந்த சபாபதி பிள்ளை அங்கே இருக்கார் சென்னையில். அவருக்கு என்ன தொழில் தெரியுமோ? புராண பிரசங்கம். ஊரா போய் புராணங்களை நல்ல மக்களுக்கு நல்ல செய்திகளை நல்லவாறு சொல்லி நல்ல சம்பாத்தியம். ஆனால் அதிகமாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் நல்லா நிறைவாக சம்பாதிக்கலாம். புராண பிரசங்கியார். ஊரா போய் புராணங்கள், கந்த புராணம், மகாபாரதம் எல்லாம் சொல்லக்கூடியவர், பெரிய புராணம் எல்லாம் சொல்லக்கூடியவர். இவரை கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். ஒரு வாத்தியார், காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி பிள்ளைன்னு பேர், பெரிய வித்துவான் காஞ்சிபுரத்தில். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம ராமலிங்கத்தை சேர்த்தாங்க. அவர் கொஞ்ச காலம் பாடம் நடத்திவிட்டு அழகா சொன்னார், இவர் கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவர். இவர் படிக்க வேண்டாம், தன்னால தெரியும். வெளியில சொல்ல வேண்டாம், இவர் பக்கத்தில் போய் நின்னாலே இவருடைய சிந்தனைகள் நமக்கு வரும். கல்லாது கற்றவர், சொல்லாது உணர்த்தக்கூடியவர், இது எல்லாம் அவருக்கு வரும். இப்படிப்பட்டவர் இவர். சுருக்கமாக சொன்னால் இறைவனுடைய அவதாரம். சரி, 9 வயசாச்சு. நம்ம ராமலிங்கத்துக்கு 9 வயசு. 9 வயசுல எங்கே இருக்கார்? சென்னையில் இருக்கார். சென்னையில் கந்தகோட்டம்னு ஒரு ஊர், ஒரு பகுதி. இப்போ பூக்கடை கந்தசாமி கோயில்னு சொல்கிறோம். நம்ம சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இந்த கந்தசாமி கோயில் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது. சின்ன கோயில், அழகான வடிவம்.
முருகப்பெருமான் ரொம்ப அழகா இருப்பார். வள்ளி தெய்வ யானை அதை விட அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம 9 வயசு ராமலிங்கம் அங்கே போயிட்டார். கந்தகோட்டத்து பெருமானை பார்க்கிறார். ஆகா, முருகா முருகா, 9 வயசுல முருகன் ஆட்கொண்டான். 6 3 ஆண்டு ஆன அதிலே என்னை ஆண்டாய் அப்படின்னு பாடுறார். 6 3ன்னா 9 வருஷம். 9 வயசுலே கந்தகோட்டத்துக்கு போறார். பெருமானை பார்க்கிறார். தமிழ் கொட்டுகிறது. எப்போ படித்த தமிழ்? எந்த பிறவியிலையோ படித்த தமிழ் கொட்டுகிறது. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்பருள் திரளோங்கு செல்வமோங்க, எல்லாம் ஓங்க 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 அப்படின்னு அந்த பாட்டு அருமையாக வருது. இந்த பாட்டு போய் சேருது. முருகன் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு பாட்டும் அற்புதமாக வருது. ரொம்ப படித்தவங்க கூட இப்படி பாட முடியாது. ராமலிங்க சுவாமிக்கு சாமு சித்தர்னு பேர். சாமு சித்தர். அது என்ன சாமு சித்தர்? பல பிறவிகளில் எல்லாவற்றையும் அறிந்து நிறைவாக இப்பொழுது பிறவி எடுத்து அதை உலகுக்கு தரக்கூடிய ஞானிகளுக்கு சாமு சித்தர்னு பேர். அவங்க படிக்க வேண்டாம், படித்தது பூரா உள்ளே இருக்கும். இந்த பாருங்க, இந்த பணம் சம்பாதிக்கிறோம். பணத்தை இப்போ நம்ம போட்டுட்டு தான் போக போகிறோம், கொண்டுகிட்டா போக போகிறோம். 5 பைசா கூட கொண்டுகிட்டு போக முடியாது. ஆனால் நம்ம படித்தோம் பாருங்க, படிப்பு. இந்த படிப்பை நம்ம கொண்டுகிட்டே போயிடுவோம். அடுத்த பிறவியிலே இந்த படிப்பு கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். ஏன் தெரியுமில்ல? மற்ற இன்பங்கள் எல்லாம் உடம்புக்கு, இந்த அறிவு மட்டும் ஆன்மாவுக்கு. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த அழியாத ஆன்மா இந்த அறிவை கொண்டுகிட்டே போகும். இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா 7 பிறவியிலையும் அது உங்களை விடாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து திருவள்ளுவர் பேசுகிறார். அதனால எப்போவோ படித்த படிப்பு இந்த குழந்தைக்கு வந்தது. இவர் சாமு சித்தர் என்றார்கள். கந்தகோட்டத்திலே முருகனுக்கு முன்னால் இவருடைய வாழ்க்கை தவ வாழ்க்கை, சிவ வாழ்க்கை, ஞான வாழ்க்கை, சித்த வாழ்க்கை தொடங்கிவிட்டது. முருகன் இந்த வரலாற்றை தொடர்கிறான்.